ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனரா? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு கர்நாடகா பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்து நடப்பு ஆண்டு மேட்டூர் அணையானது 4வது முறையாக நிரம்பி நேற்று முன்தினம் முதல் காவிரி ஆற்றில் தண்ணீரானது திறக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில நேற்று மாலை பார்த்தோம்னா 75,000 கனஅடியாக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு தற்போது நிலவரப்படி 1,00,000 கனஅடியாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதே போல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையானது 100 அடியை எட்டிய நிலையில அணையிலிருந்து வினாடிக்கு நேற்று மாலை நிலவரப்படி பார்த்தோம்னா 20,000 கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது 16,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த தண்ணீர் பார்த்தோம்னால் பவானி ஆறு வழியாகவும் மேட்டூர் அணையில் திறக்கப்படக்கூடிய தண்ணீரானது காவிரி ஆறு வழியாகவும் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில பவானி நகர்ப்பகுதியில் இருபுறமும் இந்த இரண்டு நதிகளும் இணைந்து ஒரே காவிரியாக செல்லக்கூடிய பவானி கூடுதுறை பகுதி முழுவதுமாக பெரும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில காவிரி ஆறு இருபுறமும் கரை புரண்டு ஓடக்கூடிய சூழல்ல பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பட்டறை, பசுவேஸ்வரர் வீதி, தினசரி மார்க்கெட், பழைய பாலம் அருகே உள்ள பாலக்கரை வீதி, அதே போல பவானி ஆற்றின் அருகே உள்ள பழைய குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம்னா சுமாராக ஒரு 40 முதல் 50 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில பவானி நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பாக பார்த்தோமானால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியரோட உத்தரவின் பெயரில் ஏற்கனவே 4 இடங்களில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் உடமைகளுடன் வெளியேற்றும்படி அறிவுறுத்தப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் தங்களுடைய மற்ற உறவினர்கள் வீடுக்கும் வேறு பகுதிக்கும் செல்லக்கூடிய சூழலில் முகாம்களில் ஒரு சிலர் மட்டுமே தங்கியுள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தொடர்ந்து காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டும் ஆய்வு மேற்கொண்டும் வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.